அதிகாலையில் தென்றல் நிக்க மாட்டேங்குது இதுக்குள்ள. அப்பா அங்க எவ்வளோ ஒருத்த மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். விலகணும் விலகணும் விலகணும். அவன் நினைச்ச மாதிரி சடனா தூக்கிடுச்சு. அகத்திக்கீரையை பார்த்து வாய் ஊறிச்சா. எல்லாம் கீரை விற்கிறவனை பார்த்தாச்சு. அவன் நல்லாவே இல்லை தாத்தா. வேளா செல்லோ கிஸ்மி எனக்கு ஆன்டி என்கிட்ட பேசுங்க. எல்கே உங்களுக்காக ஓடி வந்துட்டேன் எல்கே. சரி வெஜ் வேண்டாம் நான்வெஜ் தானே வேணும். ஹாய் ராஜி. நன்றி செல்லக்குட்டி. கிஸ் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நிலா எப்படி இருக்கிற சாரி சூப்பராக இருக்கு. பார்த்தி நிலாவுக்கு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கு. அவன் கிடக்குறான். அது ஒன்றும் இல்லைங்க, சாரீ ஃபுல்லாக கவரில் இருக்குல்ல, கவராக இருக்கிற வரைக்கும் சில கண்ணுங்களுக்கு சாரீ நல்லா இல்லைன்னு தான் வரும். கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சாரீ சூப்பராக எல்லாம் வரும்.
ஓகே, இப்போ வருதா சவுண்டு? வந்துருச்சு வந்துருச்சு. எல்லாம் மாட்டுவோம். கொஞ்சம் சாரியை விளக்குன உடனே பால் கொடுப்பீங்களா, பால் வருமா, எத்தனை லிட்டர் பால், நல்லா மாட்டுவோம். சேர முடியாது. சொல்லும் நான் வந்து அதில் வந்து இந்த ஏஜை வந்து கட் பண்ணியிருக்கேன். மெம்பர்ஷிப்பில் சேர முடியாது. நாங்கள் அவங்களுக்கு என்கிட்ட இல்லை அந்த வீடியோ. ஆமாம், சேனலில் இதுவே வந்து இது பண்ணிட்டாங்க. அன்றைக்கி நமக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அதனால தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போவே அந்த இதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. பிளாக்கட் வீடியோ அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் திருவண்ணாமலைக்கு வருவீங்களா? நான் பிறந்ததே சொந்த ஊரே திருவண்ணாமலை தாண்டா. அங்கே பிறந்தது மட்டும்தான். அங்கே அந்த குழந்தையில அதை விட்டு வந்தாச்சு. எப்பயாவது நாங்கள் அடிக்கடி அங்கே போயிட்டு வரோம். சொந்த ஊருக்கு போவோம்ல, அது மாதிரி சொந்த ஊர் அப்படி பார்த்து நிலா நமக்கு பிப்ரவரி கூடாது. பொறுத்து போகணும். அவன் பொறுத்து போய் கடைசியில் பொண்ணுங்க தான் அப்போ பயந்தாங்க. இப்போ பொண்ணுங்க பயப்படுறதே இல்லை, பசங்க தான் பயப்படுறாங்க. பொண்ணுங்க அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுது. ஆஃபீஸுக்கு போனாக்கா ஒரு பிஸின்னு வந்துடக்கூடாது. ஏன் பிஸின்னு வருது? அவன் எங்கேயோ யாரோ ஃப்ரெண்டு கால் அடிச்சிருப்பாங்க, 2 வார்த்தை சிரித்து பேசியிருப்பான், கொஞ்சம் லேட்டாக போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இவங்க மண்டையை போட்டு பிறக்கிட்டு உட்காந்துருப்பா. என்ன பேசியிருப்பான்? எவளா இருப்பா, இவளா அவளா? அவன் மண்டையை குழப்பி வீட்டுக்குள்ள ஆசையாக வருவான். வேலையெல்லாம் முடிச்சு டயர்டாகி அவன் வந்து கதவை வெளில நிற்கும் போது இவன் எப்படி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் மண்டையவே அவன் பித்து பிடிச்சி மண்டையை கொட்டி போய் கிழவனா போயிடுறான் சீக்கிரம். பாவங்க பசங்க, ரொம்ப பாவம். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என் செல்லத்தை என் அம்முக்கு எப்படி வரவேற்பேன்னு தெரியுமா? அவன் அப்படியே வேலையை முடிச்சுட்டு வரும்போது நான் நல்லா குளிச்சுட்டு தக்க நல்லா ரெடி ஆகி அவன் வரும்போது ஐயோ என் செடி நாடே அங்கேயே அணைச்சி இழுப்பேன். அணைச்சி அவன் பேட்டரியை கழட்டிட்டு புது பேட்டரியை மாத்திர ரேஞ்சுக்கு தான் வருவார். வரும்போது அப்படியே பேட்டரி லோ மாதிரி வருவாரு. 2 பேட்டரி கழட்டிட்டு புது பேட்டரி மாத்திர ரேஞ்சுக்கு தான் வருவாரு. நம்மளை பார்த்ததுமே அந்த லோ பேட்டரி கூட ஹை பேட்டரியா மாறி உடனே கழட்டி போட்டுட்டு குளிக்க நேரம் பாத்ரூம் தான் போவான். பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நம்மளை பார்த்ததுமே அந்த லோ பேட்டரி கூட ஹை பேட்டரியா மாறி உடனே கழட்டி போட்டு நம்மளை பார்த்ததுமே அந்த லோ பேட்டரி கூட ஹை பேட்டரியா மாறி உடனே கழட்டி போட்டுட்டு நம்மளை மாத்திராதேம்மா. அந்த லோ பேட்டரி கூட ஹை பேட்டரியா மாறி உடனே கழட்டி போட்டுட்டு குளிக்க நேரம் பாத்ரூம் தான் போவான். பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், இரு ட்ரெஸ்ஸை மாத்திராதேம்மா. ஓடி போய் குளிச்சுட்டு வந்தா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கோம். அது யாரு கேட்டா? அது பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். ஆறிட போகுது, அடி சுட வச்சுக்கலாம், தூக்கி போடுறது அப்படிமா ரூமுக்குள்ள கரன்னு இழுத்துட்டு வந்துடுவான். வேடிக்கை தான். எங்கள் வீட்டில் ஆனால் ஜாலியாக இருக்குங்க. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நான் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கண்டு அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். லேட்டாச்சு அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஃபோன் ஏதாவது கால் பண்ணி நடந்துக்கோங்க. குழந்தைங்க இருந்தாலும் நம்ம அழுக்கு பிடிச்சி போய் கவனிச்சுக்கணும். நம்ம ஆத்துக்காரு நம்ம கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தைங்க பெற்றுட்டாக்கா நம்ம லைஃப்பை நம்ம இழந்துடணுமா? அவங்களையும் நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம ஆத்துக்காரையும் நம்ம கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கெல்லாம் அவங்களையும் நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம ஆத்துக்காரையும் நம்ம கொஞ்சம் நல்லா நல்லா. ஆனா எனக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாமா? அப்பா கை காலெல்லாம் வேறச்சிக்கிச்சு. நான் ஒரு சின்ன குழந்தையாகவே மாறிட்டேன். கூல் பிள்ளை மாதிரி மிஸ் வந்து கையை தூக்குங்க.